ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்ன விஷயம்னு சொல்லி. ஆக்சுவலாக அது என்னென்னா, கோவிலில் திருட்டு போனது வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். அதோட கூடவே என்னென்னா, நாய் வந்து எத்தனை தடவை வந்து சுற்றி சுற்றி வந்தாலும் கரெக்டாக வந்து அவங்க வீட்டாண்ட தான் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையே. இதில் மெயினாக என்னென்னா, ஒரு இடத்துல இப்போ நம்ம ஊர் அப்படின்னும் போது எல்லாரும் வந்து சரி பரவாயில்ல, நம்ம ஊர் தானே, அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து வாங்கிடலாம் அந்த மாதிரி வந்து நினச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல வாங்குறதுக்கு நம்ம நினச்சாலும் இன்னொரு ஊரில் வந்து நகை வந்து காணாமல் போயிருக்கு இல்லையா, அவங்க வந்து அந்த ஊர்லேருந்து மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா நாய் வந்து கரெக்டாக எங்கள் கோவில்கிட்ட வந்து மறுபடியும் அவங்க வீட்டாண்டு தான் போகுது. அப்போ வந்து அந்த ஊருக்காரங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. ஆக்சுவலாக இந்த விஷயம் நான் சொல்ல வேணாம், யாராச்சும் ஏதாவது நினைப்பீங்க அந்த மாதிரி நான் நினச்சேன். ஒருத்தவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லா ஒரு ஆளுங்க ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தனியாக ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து அவங்களும் எங்கள் ஊர் தான், ஆனால் கொஞ்சம் வேறு ஆளுங்க, ஒரு குரூப் ஆள் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஆளுங்க அந்த மாதிரி நான் அதை ஓப்பனாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து வந்து இந்த மாந்திரீகம் பண்ணுறவங்க வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த மாந்திரீகம் பண்ணுறவங்க வந்து அந்த வீட்டில் வந்து அதாவது நாய் சுற்றி சுற்றி வந்து எங்கே வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாந்திரீகம் பண்ணுற வீடு அவங்க வீட்டாண்ட தான் வந்து அந்த நாய் நின்றுச்சான். நின்று அப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த மாதிரி மாந்திரீகம் பண்ணுற அவங்க வீட்டாண்டையே 2 தடவை வந்திருக்குன்னா அவங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபஸ்ட்டு. 2வது கேஸ் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டில் காரு, 2-3 பைக்கு, ஒரு பெரிய மெத்த வீடு, எக்கச்சக்கமாக வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து டவுட் வந்துடுச்சு. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க, சரி ஓகே, 2 பைக்கு ஓகே, இந்த பைக்கு அந்த பைக்கு நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காரு இதெல்லாம் எப்படி வந்துச்சு, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டோன்னா அவங்கக்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுறது மாந்திரீகம் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து கொஞ்சம் இப்போ ஒருத்தவங்க வந்து வண்டி கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து அதை கொடுத்துருவாங்களாம் அவங்களுக்கு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து அவங்க சொன்னாங்களாம் போலீஸ்கிட்ட. இந்த மாதிரி அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மேடம் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து வண்டி நம்பர்லாம் போட்டு யார் பேரில் இருக்குது, என்ன ஓனர்ஷிப்லாம் அதே சேமில் தான் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு காரு பைக்கு எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா, என்ன அப்படி தான் நீ பண்ணுற, ஒரு வெயிட் பண்ணு, நான் எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு நான் உன்னை கேட்குறேன், அந்த ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஒரு சிலருக்கு கேட்டால் அவங்க வந்து ஆமாம் நாங்கள் தான் விருப்பப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஃபோன் வந்து ரீச் ஆகலை, அதனால் வந்து வெயிட் பண்ணு, நான் எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு உன்னை நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக வந்து ஒரு 19 வயசு பையன் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 16 வயசா என்னன்னு தெரியல, 16 வயசு பொண்ணு அதே பையனோட, அதாவது அந்த மாந்திரீகம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட ஒரு சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அந்த மாதிரி ஒரு பையன் வந்து 19 வயசு பையன், காலேஜ் 2nd இயராக நம்ம படிக்கிறான் போல். அவன் வந்து அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்கானான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஆல்ரெடி கேஸ் இருக்கான். இப்போ போலீஸ்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கு. இந்த பையன் வந்து அங்கே இருந்திருக்கான். 2 பேரையும் வெளியே வாங்க, என்ன பண்ணுறீங்க, உனக்கு என்ன வயசு, நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த பையனையும் கேட்க ஆரம்பிச்சோன்னா என்னடா பண்ணுறீங்க, என்ன வயசு அந்த பொண்ணுக்கு, என்ன இந்த வயசில் தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்களா. ஆக்சுவலாக வந்தது ஒரு கேஸை பிடிச்சது இன்னொரு கேஸு, இதில் இன்னொரு கேஸும் மாட்டியிருக்கு. மொத்தமாக 3 கேஸ் ஆச்சு. ஏற்கனவே 3 கோவில் நகைகள் காணாமல் போயிருக்கு. இதில் இது வந்து மெயினான ஒரு திருட்டாக வந்ததுனால அவங்க எல்லாரையும் வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பாபாவை வந்து அவங்க வந்து எந்த தப்பும் இல்லை அவங்க பேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் வந்து அங்கே சுற்றுது ஓகே, அதை வந்து விசாரித்து தான் சொல்லணும், நாங்கள் தான் எடுத்தோன்னு எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. 2வது விஷயம் வந்து என்னென்னா, இவ்வளோ வண்டி இவ்வளோ கார்லாம் வச்சுருக்கேன்னா அவங்களாம் கொடுத்தது தான், நானாக வந்து யார்கிட்டையும் வாங்கலையே, திருட்டாக கொண்டு வந்தேன், அவங்க என்ன திருட்டு போச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்களும் வந்து சைலண்ட்டு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் இந்த வீடியோலேயே அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க வந்து
பேசினது, நாய் வந்து எங்கே நின்னது அந்த இடம், அந்த பாபா வந்து நீளமாக முடி இருக்கும். அவங்க தான் போலீஸ் மேடம் வந்து யார் வீடு இது யார் வீடு இதுன்னு கேட்பாங்க. அங்கேருந்து வந்து எல்லா வீடியோஸ் ஹஸ்பண்ட் அதான் ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி எடுத்த கிளிப்பு தான் இப்போ நான் இதுலேயே எடிட் பண்ணுறேன். எப்படி வந்து பார்த்துருக்காங்க பாருங்கள். छोटे जो थे पता नहीं जियो पता रोजी घरो करो हमरो तो कोन करछो कोन करछो हां कौन भाई वीडियो कई जाओ सारी कई जाओ ए सारी कौन जी कई जाओ कई जाओ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை கடவுள் வந்து வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி அதை காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நகை திருட்டு போகும்போது தடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இந்த மந்திரம் பண்ணுறவங்க வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஏற்கனவே ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக கோவில் உள்ளலாம் அவங்க வரமாட்டாங்க அந்த ஊர்லேருந்து. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கோவில் இதில் நின்று கோவில் உள்ளே போகிறதுக்கு வந்திருக்காங்க. எங்கள் மாமனார் வந்து இப்போ எதுக்கு நீ கோவிலுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி கும்பிட வரேன்னு சொன்னால் சரி எனக்கு வேலை இருக்குன்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டால் அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்களாம். அப்போவே வந்து எங்கள் மாமனார் வந்து சொன்னாங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எதனால் பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னு நினச்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.